வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனல்ல வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம குயிக்கா போறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா, டிவைசர் வந்து 2 டிஜிட் நம்பர் எது வேணாலும். நம்ம ஏற்கனவே 12 to 19 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ 22 அப் டு 20லேருந்து நம்மளுக்கு 99 வரைக்கும் இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? 12 to 99. இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிவைசர் வந்து 43 2 டிஜிட் நம்பர் 43 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 43ல எப்படி இந்த நம்பரை நம்ம டிவைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளுடைய டிவைடண்ட்டை அப்படியே எடுத்துக்கணும். 6 5 3 6. ஓகேயா? இப்போ நம்மளுடைய டிவைசர் என்னது 43. அதான் இப்படி பார் போட்டு எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போறோம். 43 டேபிள் யூஸ் பண்ண போறதில்ல, 4 டேபிள் 3 டேபிள் அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேயா? அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ இந்த 6 வந்து 4 டேபிள் நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம். அதான் எழுதிக்கணும். அப்போ 1 4s are 4. பேலன்ஸ் என்னது 2. இப்போ இந்த 2 எங்க போகும்னா இந்த டிஜிட்ல போயிடும். அப்போ இது 25 ஆயிடும். ஓகேயா? இந்த 2 வந்து இங்க கொண்டு போயிடும் 25. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 1ஆல 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும், 3 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 3 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்னது 3. ஓகேயா? ஒரே டைம்ல நான் என்ன இங்க போட்டேனோ, என்ன கோஷன் போட்டேனோ அதெல்லாம் சேம் 4 and 3 3 மல்டிப்ளை பண்ணி 4 இங்க எழுதணும், 3 இங்க எழுதணும். இந்த சப்ட்ராக்ட் பண்ணி வரதை இங்க கொண்டு போயிடணும். அப்ப 25 - 3 வந்துடும். இப்போ 22. இப்போ 22 4 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும். 4 டேபிள் 22 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 5s are 20. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 2. இப்போ இந்த 2 வந்து இங்க போயிடும். ஓகே, அதே தானே நம்ம கண்டிஷன். இப்போ நான் 4 5s are 20 போட்டேன், பிளஸ் 4 5 3s are 15 நம்ம பண்ணோம் இல்லையா, அது இந்த டிஜிட்ல வந்துடும் 15. ஓகேயா? ஸோ அதே டைம்ல நான் 5ஆல 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன், 3 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். 4 மல்டிப்ளை பண்ணி எங்க எழுதணும்? இங்க எழுதணும். 3 மல்டிப்ளை பண்ணி இந்த டிஜிட்ல எழுதணும். இப்போ நான் 23 - 8 15 தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8. இப்போ இது 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்க்கணும். 4 2s are 8. அப்போ இதே 2 நான் 3 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் இல்லையா? 3 மல்டிப்ளை பண்ணி எழுதினா எனக்கு என்ன 6. இங்க என்ன நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா 0 தான். ஸோ இந்த 0 இங்க போச்சுன்னா அதே 6 தான். அப்ப இது 6. ஓகே, அப்ப 6 - 6 வந்து 0. அப்ப நம்மளுடைய ரிமைண்டர் என்னது? 0. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளுடைய கோஷன்ட் என்னது? இந்த இருக்கு. கோஷன்ட் வந்து 152, அதாவது 152. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட்? குயிக்கா பண்ணிட்டோமா? ஓகே, சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் இன்னொரு 2 டிஜிட் டிவைசர் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு போட்டேன். இப்போ கொஞ்சம் இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க டிஜிட்ஸ் என்னன்னா, டிவைசர் என்னன்னா 77. ஓகேயா? ஸோ நம்ம டிவைடண்ட் அப்படியே எடுத்துக்கணும். 9 4 4 7 9. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்பேன். 7 7. ஓகேயா? 7 7 எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் இது 7 டேபிள்ல இந்த 9 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்க்கணும். 1 டைம் தான். ஸோ 1 7s are 7. பேலன்ஸ் என்னது 2. இந்த 2 எங்க போகும்? இங்க போயிடும். ஸோ 24ன்னு அது ஆயிடும். இப்போ 24 நான் 7ஆல 1 டைம் இங்கே எழுதணும், இந்த 7ஆல 1 டைம் இங்கே எழுதணும். ஓகேயா? சேம் டைம் நான் 2 மட்டும் பண்ணி எழுதிட்டேன். இப்போ 24 - 7 எனக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த 17 7 டேபிள்ல எத்தனை டைம் வரும்னு நம்ம பார்க்கணும். 17 7 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 times are 14. ஓகே, பேலன்ஸ் வந்து 3. இந்த 3 எங்க போயிடும்? இங்க போயிடும். இப்போ நான் 2ஆல இந்த ஃபர்ஸ்ட் 7 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் 7 மல்டிப்ளை பண்ணா அதே தான் 14. ஸோ அந்த 14 இங்க வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 4 இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 20. இப்போ 27 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 3 டைம்ஸ் வந்து 21 ஆயிடும். ஸோ 2 டைம்ஸ் தான். அகைன் 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் அது 14 கிடைக்கும். பேலன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா 6. இந்த 6 எங்க போயிடும்? இங்க போயிடும். இப்போ நான் இந்த 7 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த 7 மல்டிப்ளை பண்ணா 14. அந்த 14 இங்க வந்துடும். ஓகேயா? இப்போ 67 - 14 எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 53. ஓகே,
கரெக்ட் தான். 67 minus 14 53. நெக்ஸ்ட் 53. இப்போ 53 7 டேபிள்ஸ்ல எத்தனை டைம் வரும்னு பார்க்கணும். 7 7s are 49, 7 8s are 56 ஆயிடுச்சு. ஸோ அதோட மோர் ஆயிடுனா நம்ம என்ன பண்ணோம், 7 7s are எடுத்துட்டோம். 7 7s are 49. சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 4. இப்போ இந்த 4 இங்க போயிடும். இந்த 7 இந்த 7ஆல இந்த 7 மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இந்த 7 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 49 கிடைக்கும். 49. ஸோ 49 minus 49 0. இதான் நம்மளுடைய லாஸ்ட்ல இருக்கிறது நம்மளுடைய ரிமைண்டர். இப்போ நம்மளுடைய கோஷன்ட் என்னது, இந்த இருக்கு 1227. ஸோ கோஷன்ட் 1227, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0. குயிக்கா போட்டோமா, 77 கூட நம்ம சீக்கிரம் குயிக்கா போட்டோம். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல வந்து நம்ம என்ன 2 டிஜிட் வந்து நம்ம 20ல இருந்து 99 நம்ம எந்த நம்பர் டிவைசர் வேணா இங்க யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுடலாம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.